நேற்று ஒரு வாக்கெடுப்பு நடத்தினேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஸ்டோரியில் இருந்திருக்கோம், அது இப்போ போயிருக்கோம். பும்ரா இல்லாமல் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 5000 பேரில் 75% என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் வை நாட், பும்ரா இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியும் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 பேர் வாய்ப்பில்லை ரஜ அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்க. சகோ, பும்ரா இல்லாதது மிகப்பெரிய செட்பேக் தான் சகோ. அதற்கு காரணம் இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு கிரிக்கெட்லேயே ஒரே ஒரு பும்ரா தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய டீம்ஸுக்கு எக்கச்சக்க பிளேயர்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்றதால அப்பா அப்படின்னு கொஞ்சம் மனசை தேத்திக்கலாம். ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, மிச்சல் ஸ்டார்க் இல்லை, அப்புறம் மிச் மார்ஷ் இல்லை, ஸ்டாயினிஸ் வேறு ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்றதால அவங்க அரண்டு போய் நிற்கிறாங்க ஆஸ்திரேலியா. ஏன்னா மஞ்சள்னா ஐசிசி ட்ராஃபி என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியுமே சகோ. அதாவது நியூசிலாந்து எடுத்தீங்கன்னா போல்ட் இல்லை, சவுத் இல்லை, அப்புறம் ரஷின் ரவீந்திரா கவர் அடிபட்டிருக்கு, என்ன நிலைமைன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் வந்தீங்கன்னா கோட்ஸி இல்லை, நார்கியா இல்லை, பட்டியல் பெருசாக போயிட்டே இருக்கு சகோ. இந்த ஆடாத மிஸ் அவுட் ஆனாங்க பார்த்தீங்களா, அந்த பிளேயர்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு டீமாக வச்சா அவங்க தான் டிராஃபி அடிப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு கடப்பார பிளேயர்ஸ்லாம் மிஸ்ஸிங் அவுட். இந்தியன் பேட்டர்ஸ் இதே ஃபார்ம்ல இருக்கணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபில. அது தவிர 2 விஷயம் கரெக்டாக பண்ணணும் சகோ இந்தியன் டீம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்பினேஷன் என்ன, உங்களோட 3வது ஸ்பின்னர் யாரு, அதான் எக்கச்சக்கமாக வண்டியா ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கீங்களே, குல்தீப் யாதவா, வருண் சக்கரவர்த்தியா, வாஷிங்டன் சுந்தரா அப்படின்றத டிசைட் பண்ணணும். அதே மாதிரி நியூ பால் யாரையா போட போறா, ஹர்ஷித் ராணாவா இல்லை ஹர்ஷ்தீப் சிங்கா, அதையும் டிசைட் பண்ணுங்கப்பா. என்னமோ பண்ணுங்க, ஆனா நம்மளுக்கு தேவை அந்த கப்பு முக்கியம் பிகிலு.